தவறான காதல் என்பது ஒரு அழகான மோசடி. அது ஆரம்பத்தில் பரிசுகளை கொடுக்கும், ஆனால் முடிவில் உங்களை உங்களிடமிருந்தே பறிக்கிறது. அந்த காதலில் நீங்கள் சிரித்த நேரங்களை நினைத்து வாழ முயற்சிக்கிறீர்கள், ஆனால் அந்த சிரிப்புகள் பின்னாலேயே சோகமா மாறியது உண்மை. உங்கள் மன அமைதியை கெடுக்கும் எதுவும் அன்பு அல்ல. உண்மையான அன்பு உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு அமைதி பர வைக்கும், ஒரு சுவாசத்தின் நிம்மதி போல. தவறான காதல் உங்களை அதிகம் நேசிக்காது, ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அமைதியை எடுத்துச் சென்றுவிடும். அந்த அமைதி இல்லாத வாழ்க்கை ஒரு வெறும் சுவருக்கு எதிரான ஓட்டம் மாதிரி. ஓடிக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் முன்னேற்றம் கிடையாது. உங்கள் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒருவரை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களை இழக்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியை மட்டும் காப்பாற்றுங்கள். அதுதான் உண்மையான வெற்றி. உங்களின் நிம்மதியான இரவுகளை கெடுத்து அழுகையோடு தூங்க வைக்கும் அந்த காதல் அல்ல, அது பிணைப்பு. அந்த பிணைப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். காதலின் பேரில் வரும் வலிகளுக்கு அடிமையாதீர்கள். உங்கள் மன அமைதி என்பது யாரும் அபகரிக்கக்கூடிய சொத்து அல்ல. அதை யாரிடமும் விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கை தொடரும், காதலும் மீண்டும் வரும். ஆனால் அமைதியான மனம் மட்டும்தான் உங்கள் உயிரின் ஆதாரம். ஒரு தவறான காதல் உங்களை அழிக்காது, ஆனால் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை மங்கச் செய்யும். அந்த ஒளிதான் உங்கள் அமைதி, உங்கள் நம்பிக்கை, உங்கள் வாழ நினைக்கும் ஆசை. அதை தவறான நபர் சுட்டெடுக்க அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கையில் பல காதல்கள் வரும், ஆனால் உங்கள் மன அமைதி ஒரே மாதிரிதான். அதை பாதுகாக்க தைரியம் தேவை. அந்த தைரியம் இருக்கட்டும். பாசத்தை விட்டாலும் பரவாயில்லை. அவள் இல்லாமல் நீ வாழ முடியாது என்று நினைத்தாய், ஆனால் உண்மையில் அவர் இருந்ததால் நீ வாழ மறந்தாய். உங்கள் மன அமைதி, உங்கள் சிரிப்பு, உங்கள் கனவுகள் எல்லாமே அவர்களுக்காக தியாகம் செய்தாய். ஆனால் இப்போது நீ புரிந்து கொண்டாய், அந்த தியாகம் ஒரு தவறு. இனி ஒரு முடிவெடு. யாரும் உன் அமைதியை கெடுக்க விடக்கூடாது. நிம்மதியான வாழ்க்கைதான் உண்மையான காதல், மற்றவை எல்லாம் கால விரயம். தவறான காதல் உன்னை ஒவ்வொரு நாளும் நொறுக்கும், ஆனால் உனக்கு ஒரு விலை உயர்ந்த பரிசு வைக்கிறது, பாடம். அந்த பாடம் உன்னிடம் சொல்லும், தவறான நபர்களிடம் சாய்ந்து விட்டால் மன அமைதி என்னும் விலை உயர்ந்த செல்வத்தை இழக்க நேரிடும். அந்த உண்மை தோல்வி உன்னை வெற்றிக்கே வழிநடத்தும். அமைதியுள்ள வாழ்க்கைதான் நீ தேட வேண்டியது, காதலின் பேரில் வரும் போராட்டம் அல்ல. நீ அழுகையை மறைத்து சிரிக்க முயற்சிக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் மட்டும் அமைதி இல்லாமல் கத்துகிறது. இதுதான் தவறான காதலின் விஷம். அது வெளியே உன்னை கவனிக்காமல் வைக்கிறது, உள்ளேயோ உன்னை கொன்று விடுகிறது. நீ யாரையாவது இழக்கலாம், ஆனால் உன் அமைதியை மட்டும் இழக்காதே. அதுதான் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் உண்மை சக்தி. அவன் பேசாமல் இருந்ததும் வலிதான், அவள் வராமல் போனதும் வலிதான். ஆனால் அவர்கள் இருந்தாலும் நீ மன நிம்மதியோடு இருந்தாயா? இல்லை என்றால் அது காதல் இல்லை, அது தவறு. அந்த தவறு ஒரு நாள் போதுமான பாடமாக மாறும். அப்போது உனக்கு தெரியும், தவறான நபர்களை தவிர்த்ததுதான் என் மன அமைதியின் ஆரம்பம் என்பதை. நீ தேர்ந்தெடுத்த அமைதி காதலுக்கு மேலானது. தவறான காதலில் நாம் இழக்கும் முதல் விஷயம் நம் மன அமைதி. அந்த அமைதி இல்லாமல் நம் சிந்தனைகள் குழப்பமடைகின்றன, நம் இரவு தூக்கமாக மாறுகின்றது. அன்பாக துவங்கிய பயணம் மரணமாய் முடிந்தால் அது காதல் அல்ல, அது ஒரு ஆழமான வழியின் பயணம். அந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி அலைய வேண்டாம். ஒரு நாள் தைரியமாய் கிளம்பிவிடு. அந்த காதலை விட உனக்குள் இருக்கும் அமைதி மேலானது. ஒருவரை இழப்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, ஆனால் உனது மன அமைதியை இழப்பது ஒரு தற்கொலை. தவறான காதலால் மனம் நொறுகிறதென்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அதனால் உற்சாகமும் நம்பிக்கையும் காணாமல் போவதுதான் மிகப்பெரிய இழப்பு. யாரையும் இழந்ததால் அழாதே, நீ உன்னையே மீண்டும் கண்டுபிடித்தால் போதும். நிம்மதி என்பது யாரோ ஒருவரால் வரும் ஒன்றல்ல, அது உன்னாலேயே உருவாகும் ஒளி. உன்னிடம் அன்பு என கூறி உன்னிடம் இருந்து அமைதி, உற்சாகம், கனவுகள் அனைத்தையும் பறித்தவர்கள் உன்னை நேசிக்கவில்லை, அவர்கள் உன்னை பயன்படுத்தினார்கள். அந்த உண்மையை புரிந்து கொள்வதே முதல் வெற்றி. நீ அழுததற்கான காரணம் அவள் அல்ல, நீ உனக்காக இல்லாமல் வாழ்ந்ததுதான். இப்போது ஒரு முடிவு எடு, இனி யாருக்கும் உன் அமைதியை கொடுக்க மாட்டேன் என்று. தவறான காதலால் வரும் வலிக்கு தீர்வாக நிம்மதியான தனிமைதான். அந்த தனிமை உன்னை தூக்கிச் செல்லும். காதலில் தோல்வி கண்ட பிறகு மன அமைதியை தேடி பயணிப்பது துன்பமாயிருக்கலாம், ஆனால் அந்த பயணம்தான் உன்னை புதிய ஒருவராக உருவாக்கும். காதல் ஒரு ஓரமான பக்கம், ஆனால் அமைதி என்பது முழு வாழ்க்கையின் ஆதாரம். அது கிடைத்தால் நீ யாரும் இல்லாமலே பெரும் வெற்றி காணலாம். அவள் போனதற்காக அழுவது சரிதான், ஆனால் அவளால் உன்னிடமிருந்து சென்ற அமைதியை எண்ணி அழ வேண்டும்.
அந்த அமைதியே உன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. காதலின் பேரில் உன்னை மறந்து போய் உன்னுடைய சுகாதாரத்தையும் அமைதியையும் விட்டுவிட்டு நீ நடந்து வந்தாய். இப்போது அந்த பிழையை உணர்ந்து விட்டாய். இனி வாழ்க்கையில் யாரும் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீ உன்னை நேசிப்பாய், உன் அமைதியை காப்பாய். உன் மனசு ஒரு சமவெளி போல் இருக்க வேண்டும், அமைதியாக தெளிவாக பறந்தவாறு. ஆனால் தவறான காதல் அந்த சமவெளியை இருட்டாக மாற்றிவிடுகிறது. நம்பிக்கை இழந்த பின் அங்கே பசுமை இல்லை, புன்னகை இல்லை. ஆனால் நீ விரும்பினால் அந்த சமவெளியை மீண்டும் பசுமையாக்கலாம். தவறான காதலின் பின்னால் ஓடாதே, அமைதியை தேடி பயணிக்கிறவனாக மாறு. அந்த காதல் ஒரு நேரத்தில் உனக்கு உயிர்தான் போல் இருந்தது, ஆனால் இப்போது அது நிம்மதியை கெடுக்கும் நிழலாக மாறிவிட்டது. வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல, உடைந்து விட்டால் ஒவ்வொரு துண்டும் நம்மை கிழிக்கும். அந்த கண்ணாடியை ஒட்ட முயற்சிக்காதே, புதிய கண்ணாடியை உருவாக்கு. புதிய நீயாக திரும்பு. அமைதிக்காக ஓர் உறவை விட்டுவிடுவதில் அவமானமில்லை, அதுதான் உண்மையான மன வலிமை. தவறான காதலில் நீ என்னை காதலிக்கிறாயா என்று கேட்டதில்லை, நான் சாந்தமாக இருக்க முடியுமா என்றுதான் நீ கேட்டிருக்க வேண்டியது. அமைதி இல்லாத உறவு கடலின் நடுவே கப்பல் இல்லாமல் மிதக்கும் நிலை, எப்போது மூழ்கும் என்ற பயத்தில் வாழும் வாழ்க்கை. அந்த பயத்திலிருந்து வெளிவா. நிம்மதி என்பது சொந்தமாய் உருவாக்கும் வானம். அந்த வானத்தை யாரின் நிழலுக்காகவும் மறக்காதே. அவள் பேசாத போது உனக்கு வலி, அவன் திரும்பி பார்க்காத போது நிம்மதி இல்லை. இதெல்லாம் தவறான காதலின் விளைவுகள். உன்னில் இருந்து அவர்களுக்கு தேவையானது அன்பு அல்ல, உன்னால் கிடைக்கும் சுத்தமில்லாத தனிமைதான். அந்த தனிமையை நீங்கள் விரும்பிக் கொள்வதுதான் முதன்மை. மற்றவர்கள் மறந்தாலும் பரவாயில்லை, உங்கள் அமைதியை மறக்காதீர்கள். தவறான ஒருவரிடம் தன்னை முழுமையாக கொடுத்துவிட்டு பின்னால் அமைதியையே இழக்கும் அந்த வேதனை. அந்த காதலின் பேரில் ஒரு மனிதன் தன்னை சுரண்டிக் கொள்ள அனுமதி கொடுப்பதுதான். காதலில் தவறுகள் நடக்கலாம், ஆனால் அந்த தவறுகள் உங்கள் மன நிம்மதியை தின்றுவிடக்கூடாது. உங்களுடைய அமைதி யாருடைய காதலுக்கும் கீழ் இல்லை. எப்போது உங்கள் நிம்மதி கேள்விக்குறி ஆகிறதோ அந்த உறவு தவறானது என்பதற்கு அது பெரிய அடையாளம். ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அமைதியை பலியாக்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியை விலை கொடுத்து வாங்கும் சூழ்நிலை தவறான காதலால் மட்டுமே வரும். உண்மையான அன்பில் சத்தமும் இருக்காது, சண்டையும் இல்லை. அது உங்களுக்குள் ஒரு அமைதியான பரவல் போல இருக்கும், உங்கள் உள்ளத்துக்குள் நிம்மதியாக பதியும். அந்த அமைதியை இழக்கச் செய்யும் எல்லா உறவுகளும் விலக வேண்டும். அவள் போன பிறகுதான் உனக்கு உண்மையில் அமைதி என்னவென்று புரிந்தது. அவன் பேசாமல் இருந்த பிறகுதான் நீ உன் சுயத்தோடு பேச ஆரம்பித்தாய். இவை காதலின் முடிவுகள் அல்ல, இது உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அமைதியாக இருந்த நாட்கள் அர்த்தமற்றதாக தோன்றியிருந்தாலும் அந்த அமைதிக்குள் தான் நீ உன்னையே மறுபடியும் கண்டுபிடிக்கிறாய். தவறான உறவை விடுவதே சரியான மனநிலை உருவாகும் முதல் படி. அவளுக்காக நீ நித்திரை இழந்தாய், அவனுக்காக நீ உன் கனவுகளையே மாற்றிவிட்டாய். ஆனால் அதற்கு பிறகு உனக்கு என்ன கிடைத்தது? அமைதி இல்லாத மனம், குழப்பமான வாழ்வு, தற்கொலைக்கே அருகில் போன எண்ணங்கள். இதுதான் தவறான காதலின் முகம். இந்த முகத்தை பார்த்த பின் கூட நீ அமைதியை விலைக்கு கொடுக்க தயாராக இருந்தால் அது அன்பு இல்லை, அது அடிமைத்தனம். இனி யாராக இருந்தாலும் சரி, உன் மன அமைதியை யாரிடமும் தந்துவிடாதே. காதல் என்பது இருவர் மனசும் சந்திக்கும் போது ஏற்படும் அமைதி. ஒருவரிடம் உங்கள் ஆசைகளை தட்டி கேட்க வேண்டி வந்தால் அது காதல் இல்லை, நசுக்கல். உங்கள் மன அமைதி எந்த உறவிலும் முக்கியமானது. காதலில் நீங்கள் தொலைந்து விட்டீர்கள் என்று தோன்றுகிறதா? ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் அமைதியை தொலைத்தீர்கள். அந்த அமைதியை மீண்டும் தேடுங்கள். அங்கேதான் உங்கள் உண்மை காதலும் வாழ்க்கையும் இருக்கும். தவறான காதல் உங்களை தூக்கி வைக்காது, உங்களை ஆழமாக இழுத்து கொண்டு போகும். அந்த ஆழத்தில் நீங்கள் மூச்சு திணறினாலும் காதல் என்ற பெயரில் அதை தாங்குகிறீர்கள். இது தன்னாசை அல்ல, இது தன்னடக்கம். ஆனால் இந்த தன்னடக்கம் மன அமைதியை அழிக்கக்கூடாது. யாரிடமும் உங்கள் அமைதிக்கான உரிமையை இழக்காதீர்கள். அமைதியுடன் வாழ்வதுதான் உண்மையான பாசம். கண்ணீர் வடிக்க வைக்கும் காதலை விடுங்கள். நீங்கள் சிரிக்க மறந்து விட்டீர்கள், தூங்க மறந்தீர்கள், சாப்பிட மறந்தீர்கள். ஆனால் நினைவில் வைத்தது ஒரே விஷயம், காதல். ஆனால் அந்த காதலில் நீங்கள் வாழவில்லை, நீங்கள் சாக ஆரம்பித்தீர்கள். அமைதி இல்லாத காதலின் முடிவு இதுதான். அது உங்கள் உயிரை திருடிவிடும். உங்களின் உயிரோடு இருக்கும் அமைதியை மட்டும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். யாரையும் நேசிக்க வேண்டாம் என்றில்லை, ஆனால் அவர்களுக்காக உங்களை வலியில் வைத்துக் கொள்ள வேண்டாம். தவறான நபரை தப்பாக நேசித்ததற்காக நீ தண்டனை பெற்றுவிட்டாய். அந்த தண்டனையின் பெயர்தான் அமைதி இழப்பு. உங்கள் சுவாசமும் சிரிப்பும் இல்லாத ஒரு காதல் கடவுளுக்கு பிடிக்காது. ஏனெனில்
உண்மையான அன்பு உங்களை அழக்கூடாது, அது உங்களை உயர வைக்க வேண்டும். உங்கள் அமைதியை அழிக்கும் காதல் காதல் இல்லை, அது ஒரு வேஷம். அந்த வேஷத்திலிருந்து தப்பியவனே வாழ்கிறான்.